2வது நான் சொன்ன மாதிரி நேஷ்னல் த்ரெட்டுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துச்சு. அந்த வாரில் இந்த சேட்டலைட்டை உக்ரைனுக்கு கொடுத்தது அமெரிக்கா. சேட்டலைட் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சேட்டலைட் மூலமாக எல்லா தகவல்களையும் அனுப்புனாங்க. அந்த வாரில் தினம் நடக்கக்கூடிய செய்திகளை இந்த சேட்டலைட் மூலமாக அனுப்பிச்சி வச்சாங்க. அவருக்கும் உக்ரைன் அதிபருக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் நீங்கள்லாம் டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்தது பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்தால் நான் கொஞ்ச நாள் நான் எல்லாத்தையும் நிறுத்துறேன்னாரு. அப்போ அவங்க நிறுத்துறது ஃபஸ்ட்டு எது தெரியுங்களா? இந்த சேட்டலைட் சர்வீஸை தான் நிறுத்தினாங்க. உக்ரைன் தவிச்சு போயிடுச்சு, எந்த விதமான செய்திகளும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சரண்டர் ஆகியிருக்காங்க. அதனால் அப்போ ஒரு தேசத்தை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி எதில் இருக்குன்னா, இந்த சேட்டலைட் மூலமாக பெறக்கூடிய செய்திகள் வெறும் டெலிஃபோன் கனெக்ஷனாக நினைக்கக்கூடாது. இந்த செய்திகளை உளவு பார்க்க முடியும். இப்போ இந்த தேசத்தில் பறந்துட்டு இருக்க சேட்டலைட் மூலமாக எங்கெங்கே எங்கெங்கே வளங்கள் இருக்கின்றன, எங்கெங்கே மினரல்ஸ் இருக்குது, எங்கே நிலக்கரி இருக்குது, இதையெல்லாம் கூட கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த தேசத்திற்கு இது ஆபத்து. ஆகவே இதை மக்களுக்கு தெரிகிறதில்ல.